கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16 19 வரைக்கும். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16 19 வரைக்கும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. ஆபேல் மெகோலா ஊரானாகிய எலிசா, அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக்கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இந்த வேளையிலும் கூட நாம் எலிசா தீர்க்கதரிசியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய வாழ்க்கைக்கு உள்ள நம்ம போக போகிறதில்ல. அதாவது வாழ்க்கையினுடைய நடந்த சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸை அந்த 19வது அதிகாரத்தை தாண்டி நம்ம எதுவும் என்ன செய்ய போகிறதில்ல, போக போகிறதில்ல. இந்த நாளில் எலிசா தீர்க்கதரிசியினுடைய பின்னணி என்ன, அந்த இன்ட்ரோவை மட்டும் என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? நமக்கு அதுக்கு தான் கால அவகாசம் இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால், வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னொரு விஷயத்தை என்ன செய்யலாம், இன்னும் ப்ரீஃபாக என்ன செய்யலாம், நம்ம தியானிக்கலாம். நல்லா கவனிங்க. எலிசா தீர்க்கதரிசி, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வேதத்தில் இருந்தாலும் எலிசா தீர்க்கதரிசிக்கென்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் ஏன் அப்படின்னு சொன்னால், எலிசா தீர்க்கதரிசி அநேகம் காரியங்களில் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த இருந்த பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது, அவருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. நம்ம பழைய ஏற்பாட்டை நிறைய நேரங்களில் அதிலிருந்து நம்ம நிறைய வெளிப்பாடுகளை பெற வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் சொல்லுகிற வெளிச்சங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும். அது 1வது அதிகாரம் துவக்கி எப்படி வெளிச்சமாக இருக்கிறார், வெளிச்சம் வந்ததுனால என்ன நடந்தது, வெளிச்சம்னா என்ன, அதிலிருந்து துவங்கி நீங்கள் முழு அதிகாரம், சிருஷ்டிப்பில் இயேசு எப்படி இருக்கிறார், சிருஷ்டிப்பை குறித்து முழு வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதில் இயேசு எப்படி இருக்கிறார், அதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில், ஆபிரகாம் வாழ்க்கையில், ஈசாக்கு வாழ்க்கையில், யாக்கோபு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி காட்டப்படுகிறார் அப்படின்னு தியானித்தோம்னா, அதுதான் வெளிப்பாடுகளுக்கான ஊற்று கண். அதுதான் வெளிப்பாடுகளுக்கான ஊற்று. அதுதான். ஏன்னா பிதாவாகிய தேவனும் யாரை ஃபோக்கஸ் பண்ணுவார்னா, இயேசுவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆவியானவரும் யாரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவார், இயேசு கிறிஸ்துவை தான் வெளிப்படுத்துவார். இல்லையா? ஆண்டவராக இயேசுவே சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் உங்களுக்கு சொன்ன சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படிதான் சொன்னார். பிதாவாகிய தேவனும் யாரை நோக்கி தான் கையை நீட்டுவார், குமாரனை நோக்கி. பரிசுத்த ஆவியானவரும் யாரை நோக்கி தான் கையை நீட்டுவார், குமாரனை நோக்கி தான் கையை நீட்டுவார். இல்லையா? அவர் தான், அதனால தான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதனால் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிற போது ஒவ்வொரு அதிகாரத்தையும் இப்போ அந்த நியூ டெஸ்டமென்ட்டோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இயேசுவோடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நிறைய ஸ்டடி இருக்கலாம், நிறையா அதில் ஆழங்கள் இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இயேசுவை அது எப்படி தத்ரூபமாய் காண்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த விதத்தில் யோசேப்பு கிட்டத்தட்ட 42 காரியங்களில் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஏறக்குறைய 10 காரியங்களில் எலிசா தீர்க்கதரிசி இயேசுவை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 பேருடைய பேருமே ரட்சிப்பு என்கிற அர்த்தமுடையது. இயேசுவினுடைய பேரும் எலிசாவினுடைய பெயரும் ரட்சிப்பு, ரட்சகர் என்கிற அர்த்தமுடைய பெயர்கள். 2 பேருமே
யோர்தான் நதிக்கரையில இருந்துதான் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். உண்மைதானா? எலிசா தீர்க்கதரிசியும் யோர்தான் நதிக்கரையை ரெண்டாய் பிளந்து கொண்டு அவர் வந்தபோது பிரிந்து போயிற்று. அவர் தண்ணீரை அடித்த போது அதில் அங்கிருந்து தான் அவருடைய ஊழியம் ஆரம்பித்தது. அதை போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது தான் அவருடைய ஊழியம் என்ன செய்தது? ஆரம்பித்தது இல்லையா? ரெண்டு பேருமே ஜலத்தில் தண்ணீரில் எதையாகிலும் ஒன்றை மிதக்க பண்ணுகிற அந்த வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். எலிசா தீர்க்கதரிசி ஒரு கோடாரி ஒன்று இரும்பு ஒன்று தண்ணீரில் விழுந்துருச்சு, அதை மிதக்க பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷனாகிய யாரை நடக்க பண்ணினார்? தண்ணீரில் பேதுருவை என்ன செய்ய பண்ணினார்? நடக்க பண்ணினார் இல்லையா? ரெண்டு பேருமே கண்களை திறக்கிற வல்லமை உடையவர்கள். எலிசா தீர்க்கதரிசி கேயாசியை குறித்து ஆண்டவர்கிட்ட சொன்னார். கேயாசியினுடைய கண்களை என்ன செய்யணும்? திறக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராக இயேசுவும் அநேகம் குருடருடைய கண்களை என்ன செய்து வைத்தார்? திறந்து வைத்தார் இல்லையா? ரெண்டு பேருமே குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினவர்கள். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினது யாருன்னு கேட்டால் எலிசா தீர்க்கதரிசி. யாரை சொஸ்தமாக்கினாரா? நாகமான் என்கிற போர்ப்படை தளபதியை அவர் சொஸ்தமாக்கினார். அதே போல் ஆண்டவராக இயேசுவும் பல குஷ்டரோகிகளை என்ன செய்திருக்கிறார்? சொஸ்தமாக்கி இருக்கிறார். ரெண்டு பேருமே ஒரு திரவத்தை திரவத்தை வச்சு ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இல்லையா? எண்ணெயை பெருக பண்ணினார் எலிசா. அதே போல இயேசு கிறிஸ்துவும் திராட்சை ரசத்தை கொண்டு ஒரு அற்புதத்தை என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ரெண்டு பேருமே கொஞ்சம் உணவை கொண்டு பெருங்கூட்டத்தை போஷித்திருக்கிறார்கள். அந்த வேலையை செஞ்சது ரெண்டு பேர் தான். பழைய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி கொஞ்சம் உணவை கொண்டு அநேகரை போஷித்தார். அதை போல இயேசு கிறிஸ்துவும் 5 அப்பம் 2 மீன்களை 7 அப்பங்களை கொண்டு என்ன செய்தார்? அநேகம் பேர் என்ன செய்தார்? போஷித்தார் இல்லையா? ரெண்டு பேருடைய உதவி ஆட்களுமே பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள். எலியாவுடைய உதவியால் யாரு? கேயாசி. அவனும் என்ன ஆசை உடையவனா இருந்தான்? பண ஆசை உடையவனா இருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பண பொறுப்புகளை எல்லாம் ஒருத்தர் கொடுத்து வச்சிருந்தார். அவன் யாரு? யூதா இஸ்காரியோத். அவனும் என்ன ஆசை உடையவனாக இருந்தான்? பண ஆசை உடையவனாக இருந்தான். ரெண்டு பேருமே பணத்தை மையப்படுத்தி ரெண்டு பேர் தங்களுடைய 2 எஜமான்களையும் என்ன செய்தார்கள்? ஏமாற்றினார்கள். சரி, ரெண்டு பேருடைய மரணமும் இன்னொருவரை உயிர்ப்பித்ததாக இருக்கிறது. பைபிள் அப்படி இருக்குன்னா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு. எலிசா தீர்க்கதரிசி மரித்தார், அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. 1 வருடம் கழித்து அவருடைய கல்லறையிலே இன்னொரு வாலிபனை அவனும் மரிச்சிட்டான். அந்த வாலிபன் மரிச்சிட்டான். அவனையும் தூக்கி அந்த கல்லறையிலே போட வேண்டிய சூழல். எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு அந்த வாலிபன் என்ன செய்தானா? உயிரோடு எழும்பினான். அப்ப எலிசாவினுடைய மரணம் ஒரு வாலிபனை என்ன பண்ணி இருக்கிறது? மரித்த வாலிபனை என்ன பண்ணி இருக்கிறது? உயிரோடு எழுப்பி இருக்கிறது. அதை போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்றைக்கு கோடிக்கணக்கான நபர்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ரெண்டு பேரோட்டையும் நிறைய இது மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ், நிறைய காரியங்களில் இதை போல ஒரு ஒப்பீடு இருக்கிறது. அந்த ரீதியில் இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை ரொம்பவும் விசேஷித்த விதமான. சரி, அந்த எலிசா தீர்க்கதரிசினா யாரு? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்கிறதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். சரி, வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19:16 வாசிங்க. 16 வாசிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெக்கோலா ஊரானான சாபாத்தின் குமாரனாகிய எலிசா போதும். அந்த பேரு எலிசா. அந்த பேரு ரொம்ப விசேஷித்த விதமானது. எலிசா அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. சரியா? 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, தேவன் என்னுடைய ரட்சிப்பு. God is my salvation. தேவன் எனது ரட்சிப்பு. ஒன்று. அடுத்தது salvation of God. தேவனுடைய ரட்சிப்பு. சரியா? முதல்ல தேவன் என்னுடைய ரட்சிப்பு, அடுத்து தேவனுடைய ரட்சிப்பு. நல்லா கவனிங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன அர்த்தம்? எலிசான்னா என்ன அர்த்தம்? தேவன் என் ரட்சிப்பு. அடுத்தது என்ன அர்த்தம்? தேவனுடைய ரட்சிப்பு. சரி, என்ன பிரதர் ரெண்டுக்கு வித்தியாசம் அப்படின்னா,
எந்த ஒரு மனுஷன் இந்த பூமியில தேவனையே தன்னுடைய ரட்சிப்பாய் கொண்டிருக்கிறானோ, எனக்கு வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது, ஆண்டவர் தான் எனக்கு சப்போர்ட், குடும்பம் பேக்ரவுண்ட் எனக்கு சப்போர்ட் அல்ல, பணம் சப்போர்ட் அல்ல, அல்லது படிப்பு எனக்கு சப்போர்ட் கிடையாது, வேற எதுவுமே எனக்கு என்னை ரட்சிக்கத்தக்க ஒரு காரியமும் என்கிட்ட இல்லை. ஒருவேளை இருந்தா கூட அதை ஒரு பெரிய ரட்சிப்பாய் கருதுவது கிடையாது, இருந்தா கூட அதை பெருசா எண்ணுவது கிடையாது. தேவன் மட்டும்தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அந்த மனுஷனை தேவன் என்ன பண்ணுவார்னா, நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னை மட்டுமே ரட்சிப்பாய் கருதுகிற மனுஷனை, தேவன் தான் என்னுடைய ரட்சிப்புன்னு சொல்லுகிற மனுஷனை இந்த ஜனம் அனைத்திற்குமான ரட்சகனாய் ரட்சிப்பாய் தேவன் மாற்றுவாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கிறது? விளங்கினவங்க விளங்கினது தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷன் தெய்வத்தை ரட்சிப்பாய் பார்க்கிறானோ, அவரை மட்டும், அவரையும் கிடையாது, அவரை மட்டும் ரட்சிப்பாய் பார்க்கிறானோ அந்த மனுஷனை தான் தேவன் எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பாக மாற்றி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் சுருக்கமா வேறு வார்த்தையில சொன்னா ஆவியில் எளிமைன்னு சொல்றது. என்னது? ஆவியில் எளிமையுள்ளவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் தன்னுடைய வாயை திறந்து மலை பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்த போது முதல் வாக்கியம் என்ன சொன்னாரு? எதை எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்களா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் என்னவா? பாக்கியவான்கள், இல்லையா? அப்ப இந்த ஆவியில எளிமைனா என்ன அர்த்தம்னா, ஆவினா நம்முடைய இருதயம், இல்லையா? இருதயம் தான் ஆவி. அந்த இருதயத்தில் மைண்ட் இல்லை, அதாவது சும்மா அறிவில் இல்லை, இருதயத்தில் ஆழ் மனதில், அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வேற எதுவுமே அவங்களுக்கு போய் ஒட்டாது. உள்ள சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும், ஆனால் பணத்தின் மேலே அவங்க மனசு என்ன செய்யாது? போகவே அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய பணத்தை குறித்து பேசினான்னு அர்த்தம்னா இருதயத்தின் நிறைவிலால் எது பேசுவோம்? அப்போ பணத்தை குறித்த தாட்ஸ் அதிகம் இருந்தால் எதை குறித்து தான் பேசுவான்? பணத்தை குறித்து, இல்லையா? அப்போ அவங்க அந்த ஆவியில் அது போய் ஒட்டாது. பணம் ஒரு மேட்டராகவே அவங்களுக்கு தெரியாது. சிலர் ரொம்ப பெரிய குடும்பங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, ஆனால் அதை ஒரு பெரிய சோர்ஸாக பார்க்க மாட்டாங்க. சிலர்கிட்ட நல்ல படிப்பு இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நிரந்தரமான வருமானம் இருக்கும், நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளி உலகம் அதை பெரிய மேன்மையாக பார்க்கும். வெளி உலகம் அது பெரிய விஷயமா என்ன செய்யும்? பேசும். அவங்களுக்கு என்னங்க, அது இருக்கு, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, நல்லா அவங்க அப்பா படிக்க வச்சிட்டாரு, நல்ல ஸ்தானம் இருக்கு, அது இருக்குன்னு. ஆனால் அவர்களுடைய இருதயமோ அது எதுலையுமே போய் என்ன செய்யாது? ஒட்டாது. அவங்களுடைய இருதயம் எப்போதுமே கர்த்தரை மட்டும்தான் பார்த்து கதறும். ஆண்டவரே, அப்பா நீங்க மட்டும்தான் 24 மணி நேரமும் அவங்க இருதயம் யாரை பார்த்து மட்டும்தான் கதறும்? கர்த்தரை பார்த்து மட்டும்தான். நீங்க தான் ஆண்டவரே, நீரே என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறீர், நீங்க மட்டும்தான் எனக்கு. அதுதான் ஆவியில எளிமையா இருக்கிறது. அதாவது ஆவியில எளிமைனா என்னன்னா 100% நீங்க அவரை டிபெண்டா இருக்கிறது. 100% எது இருக்கோ இல்லையோ, சிலருக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இருக்கோ இல்லையோ அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய ஆவி 100% கர்த்தர் பின்னாடி போகும். 100% கர்த்தர் பின்னாடி போகும். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தேவன்தான் என்னுடைய ரட்சிப்பு என்று நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் மத்தேயு சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனம். தமிழில் ஒருத்தர் வாசிங்க பாருங்க, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். 5:3 மன்னிக்கிறோம், 5:3. 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நமக்கு விளங்க மாட்டேங்குது, இல்லையா? கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. என்ன பிரதர், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ரைட்டு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னா என்ன அர்த்தம் பிரதர்? அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்களா? ஒரு புரிய மாட்டேங்குது, இல்லையா? விசுவாசிக்கிற யாவரும் என்ன ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள்?
பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்களே பிரதர், இது என்ன பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னா என்ன பிரதர், விளங்க மாட்டேங்குது இல்லையா? இதே வசனத்தை JMNT அப்படின்னு சொல்லுவோம், ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஒரு புதிய ஏற்பாட்டை ரொம்ப விளக்கமாக எழுதியிருக்கிற ஒரு மொழிபெயர்ப்பு கிடச்சிச்சுன்னா வாசிச்சு பாருங்க, ஃப்ரீயாக கிடைக்கும். JMNT இல்லையா, ஜோனத்தான் மிச்சல் நியூ டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வாசிக்கட்டும், அந்த இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதில் ஆரம்பிக்கிற பிளஸ்டுன்னு ஆரம்பிக்கல, வாசி பார்க்கலாம். Blessed are those, நல்லா கவனிங்க, blessed are those, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா, யார் பாக்கியவான்கள்னா, dependent for support on the Spirit, அவங்க அவங்க ஆவியானவரை, அதாவது தேவனை கம்ப்ளீட்டா எல்லா சப்போர்ட்டுக்கும் அவரையே டிபெண்டா இருக்காங்கல்ல, அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பாக்கியவான்கள். அடுத்து for the kingdom from the sky, அதாவது பரலோகத்தில் இருக்கல பரலோகம், and the atmosphere is continuing to pertain to them. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு ஆவியில பரலோகத்தையே தேவனையே சார்ந்திருக்கிறார்களோ அவங்க பின்னாடியே பரலோகம் போகுமா. என்னவா? யாரு பெற்றேன்னா பின்தொடர்றது, அவங்கள நோக்கியே போறது. நல்லா கவனிங்க, யாரு தன் ஸ்பிரிட்ல எனக்கு சப்போர்ட் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு நீங்க மட்டும்தான், வேற எதுவும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, வேற யாரும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, தாய் தகப்பனு பணம் பதவி பட்டம் எதுவுமே எனக்கு கிடையாது ஆண்டவரே. ஒன்று இருந்தாலும் அதை நான் பெருசாக நினைக்க போறது இல்லை. ஒரு சிலருக்கு ஆண்டவரை எனக்கு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா, அப்படி நீங்க தேவனையே சப்போர்ட்டா நினைக்கிறப்ப அவங்க பின்னாடி தான் பரலோகமே செல்லுகிறதா. பரலோகத்தினுடைய பார்வை, பரலோகம் யாரை பர்டெயின் பண்ணி பின்னோக்கி போகுதுன்னா தேவனையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை மட்டும்தான். அதனாலதான் சொல்றேன், பரலோகத்தையே தன்னுடைய சப்போர்ட்டா ரட்சிப்பாய், தேவனையே தன்னுடைய ரட்சிப்பாய் பார்க்கிறவர்களைத்தான் பரலோகம் இந்த பூமிக்கே ரட்சகர்களாய் ரட்சிப்பாய் மாற்றி வைக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அந்த வசனம் இன்னும் கொஞ்சம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். வாசிங்க பார்க்கலாம், அடுத்து வாசிங்க பார்க்கலாம். The people who need to beg for sustenance. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் people நிறுத்தி வாசி. The people who need to beg to beg for sustenance. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தான்ட்ட எதுவுமே இல்லாம பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிற ஒருத்தன் கூட. நல்லா கவனிங்க, என்ன நிலைமையில் இருக்கிறவனா? எதுவுமே இல்லையா அவன்கிட்ட, பெக் அப்படிதான் இருக்கு டிரான்ஸ்லேஷன்ல, எதுவுமே இல்லையா, ஆனா அவனுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கான். கையேந்தி பெக் பிச்சைன்னு சொன்னா கூட ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி சொல்லுவோம், கையேந்தி நிக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா, மற்றவர்களிடத்துல என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலையா, கையேந்தி நிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா கூட, வாசிங்க பார்க்கலாம். Or made happy by the breath effect. அவங்கள சந்தோஷப்படுத்தும்படியாக ஆவியானவர் காரியங்களை செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறாராம். எப்ப ஒரு மனுஷன் கம்ப்ளீட்டா அவரை சார்ந்து கொள்கிறானோ, வெளியில சொல்றது இல்ல, ஆளை பார்த்தா தோத்திரம் பண்றது, ஆளை பார்த்தா பிரதர் கர்த்தர் தான் பிரதர் அப்படி சொல்றது, அது இல்லை. உங்க இருதயத்துல இல்ல ஆண்டவரே, இந்த தொழில், இந்த வேலை, இந்த டாக்டர் பதவி, என்ஜினியர் பதவி, இந்த ஸ்தானம், இது எதுவுமே எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, இது எதுவுமே என் ஆவியில ஒட்ட மாட்டேங்குது, இது இருக்கோ இல்லையோ தேவனே என்னுடைய ரட்சிப்புன்னு எந்த மனுஷன் சொல்றானோ அவனை சந்தோஷமா எல்லா விதத்திலும் சந்தோஷமா, கீழே அந்த வசனத்தை வாசிங்கன்னா ஃபினான்சியலா கூட அவனை சந்தோஷமா வைத்துக்கொள்ள பரலோகம் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யார், நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, யார் வேதம் முழுவதும் தேவனையே தன்னுடைய ரட்சிப்பாய் பார்க்கிறார்களோ, எல்லாமே இருக்கும். மோசே எடுத்து பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படக்கூடியதை, பார்வோனுடைய இளவரசன் என்று சொல்லப்படக்கூடியதை அவனுடைய இருதயம் என்ன செய்யலையா, விரும்பல, ஆவியில போய் அது ஒட்டல.
என்னங்க பார்வோனுடைய ஸ்தானத்தில் இருக்க போறாங்க. பார்வோனுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்க போகிற ஒரு மனுஷன், பார்வோனுடைய குமாரனாக அவன் கருதப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா அது போய் அவன் இருதயத்தில் ஒட்ட மாட்டேங்குது. அதனாலதான் பரலோகம் அவன் பின்னாடி போச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க பிரதர். சிலருக்கு இருக்கலாம், மற்றவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்க தேவனை மட்டும் பார்த்து சொல்லுங்க, நீரே என்னுடைய இரட்சிப்பாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீது தான் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவார் இல்ல, திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே நீரே எனக்கு இரட்சிப்பாய் இரும். என்னவா? எனக்கு வேற எதுவுமே வேணாம், வேற எதுவும் தராதீங்க, எனக்கு கொடுக்காதீங்க, வேற எதையும் நம்பத்தக்க சூழ்நிலை கூட எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட தருணங்கள் எனக்கு வேண்டாம். மிகப்பெரிய காரியங்கள், நான் என்னுடைய நம்பிக்கையை எடுத்துட்டு போகிற, என்னுடைய நம்பிக்கையை தன் பக்கம் இழுக்கிற எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். தேவரீரே என் ரட்சிப்பாய் இரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த இருதயம் இருந்தா அவர்களைத்தான் தெய்வம் அந்த தேசத்துக்கே ரட்சகர்களாய் ரட்சிப்பாய் மாற்றி வைத்த அழகு பார்க்க. அல்லேலூயா. எலிசாவினுடைய வாழ்க்கை சூழலை நீங்க பார்த்தீங்கன்னா அவற்றை எதுவுமே கிடையாது. அந்த அட்மாஸ்பியர் அப்படித்தான் இருக்கு. அவற்றை எதுவுமே இல்லை. ஃபேமிலி இருந்தது, குடும்பம் இருந்தது, சொத்துகள்லாம் இருந்தது. ஆனா அது எதுவுமே இருந்தும் இல்லைங்கிற சூழல் தான். அதனாலதான் எலிசாவினுடைய இருதயம், அவருடைய வாழ்க்கையை நீங்க ஸ்டடி பண்ண உங்களுக்கு வழங்கும். எலிசாவினுடைய இருதயம் எந்நேரமும் கதறுகிறது, எந்நேரமும் சொல்லுகிறது, எந்நேரமும் அது சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, தேவனே என்னுடைய இரட்சிப்பு. அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஜனத்துக்கே அவனை ஒரு இரட்சகனாய் இரட்சிப்பாய் தேவன் மாற்றி வைத்தார். நல்லா கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர். பலம் இருந்தா பலத்தின் மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க. இருந்தா சந்தோஷம், உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், வேலையை கொடுத்துருக்கலாம், சந்தோஷம், கர்த்தருடைய கிருபை அதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஆனா அதன் மேல ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடாதீங்க, வச்சிடாதீங்க. அடுத்து பலன் இருக்குங்கிறதுக்காக நீங்க மேன்மை பாராட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களிடத்துல இல்லைங்கிறதுக்காக நீங்க சங்கடப்பட வேண்டிய அவசியமும் புலம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் நம்முடைய இரட்சிப்பாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப எலிசா தன் வாழ்க்கை முழுவதும் தேவனையே தன்னுடைய இரட்சிப்பாய் பார்த்தபடினால தெய்வம் அவனை இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் மாற்றி வைத்தார் இல்லையா? சரி, இப்ப இந்த எலிசாவுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருந்துச்சு அதை மட்டும் பார்த்து முடிக்கலாம். வாசிங்க 19 அதிகாரம் 16 வாசிங்க பார்க்கலாம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை, போதும், ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இல்லையா? ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஆர்டர் படி வந்தோம்னா முதல்ல ஆபேல் மேக்கோலா இன்டர்பிரேஷன் கொடுக்கணும், அடுத்து சாப்பாத்னா என்னன்னு இன்டர்பிரேஷன் கொடுக்கணும், அடுத்து தான் எலிசான்னா என்னன்னு இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதை இப்படி தான் நாங்கள் இன்டர்பிரேஷன் கொடுக்கணும், முறை வரிசையாக தான் வரணும். ஆனால் நான் இந்த ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் எலிசா இந்த முக்கியத்துவம் கருதி, தேவனை நம்முடைய ரட்சிப்பாய் கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவம் கருதி எலிசாவை நான் எங்கே கொண்டு வந்திருக்கிறேன், முதல்ல இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கிறேன். சரியா? தேவன் தான் நம்முடைய என்னவாக இருக்க வேண்டும், ரட்சிப்பாக இருக்க வேண்டும். சரி, இப்ப நீங்க வேதத்துல வாசிக்கிற போது ஆண்டவர் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்னா, ஆண்டவர் சொல்லும் போது மற்ற இடங்கள்ல எலிசான்னு இருக்கும், ஆனா தேவன் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவார்னா, ஆபேல் மேக்கோலா ஊரானாகிய எலிசா, ஆபேல் மேக்கோலா ஊரானான, ஆபேல் மேக்கோலா ஊரானான திரும்ப திரும்ப சொல்லுவார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ஆபேல் மேக்கோலானா ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்னு பலவீனத்தின் துக்கம், the mourning of the sickness, பலவீனத்தின் துக்கம் நிறைந்த மனுஷன் இந்த எலிசா. எலிசாவுக்கு சரீர பிரகாரமாக ஒரு பலவீனம், அது என்ன பலவீனம்னு நமக்கு என்ன செய்யல தெரியல, அது என்ன பலவீனம்னு தெரியல. ஆனா ரொம்ப பலவீனனான ஒரு மனுஷன், எலிசாவுக்கு சரீரத்துல முடியே இருக்காதான்,
ரொம்ப பலவீனப்பட்டாங்கன்னா முதல்ல எதுதான் உதிரும் தெரியுமா? சரீரத்தில் இருந்து முடியெல்லாம் உதிர்ந்துடும். பார்த்துருக்கீங்களா? இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல எது போயிடும், உங்களுக்கு முடி போயிடும், உடம்புல முடியே இருக்காது, போயிடும். சில ரபிகளுடைய செய்திகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்கன்னா, புருவத்தில் கூட முடி இருக்காதான் அவருக்கு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு உருவம் தலையெல்லாம் அப்படி மொட்டையாக இருக்குது இல்லை? அந்த சின்ன பசங்க எலிசாவை கேலி பண்ணும்போது என்ன சொல்லி கேலி பண்ணாங்க? மொட்டை தலையா ஏறிவான்னு சொன்னாங்க இல்லையா? அப்படித்தான் அப்படிப்பட்ட அவருடைய தோற்றம் அவ்வளவு பலவீனனா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒல்லியா, ஒரு லீனா, ஒரு பலவீனப்பட்ட மனுஷன், தலையெல்லாம் மொட்டையா, புருவத்தில் கூட முடியல, அப்படி வந்து உருவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அவருடைய அந்த சரீரத்தினுடைய ஃபிகர் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பலவீனப்பட்ட மனுஷன், பலவீனத்தினுடைய துக்கம் நிறைந்த மனுஷன். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் வயது முதிர்வில் தான் மரித்தாங்க. எலிசாலாம் சரீரத்தில் மரணத்தை காணாமல் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எலிசா வியாதிப்பட்டு தான் மரித்தார், பலவீனத்தோடு தான் மரித்தார். கடைசி வரைக்கும் அந்த பலவீனம் அவரிடத்தில் இருந்தது. நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக வேதத்தில் அதிகமான அற்புதங்களை, கிட்டத்தட்ட 16 அற்புதங்களை வேதம் பதிவு செய்திருக்கிறது. எலியா செஞ்சது 8, சிலர் 7ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிக்கிறதுல வித்தியாசம், சிலர் 1 2 பிரிச்சிருப்பாங்க. 7 14ன்னு சொல்லுவாங்க, சிலர் 8 16ன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரி 7ன்னு எடுத்துக்கலாம். 7 14 இல்லை 8 16. எலியாவை பார்க்கிலும் எலிசா எத்தனை மடங்கு அற்புதங்களை செய்திருக்கிறார்? 2 மடங்கு 14 அற்புதங்களை என்ன செய்திருக்கிறார்? இவ்வளவு அற்புதங்கள். இந்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியா இவ்வளவு யாரும் பண்ணினது கிடையாது. இது வந்து ரெக்கார்ட் பண்ணனதே இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா இறுதி வரைக்கும் அவருடைய சரீரத்தில் அந்த பலவீனம் இருந்தது. ஆனா பலவீனம் தான், ஆனா செய்கைகள்ல கர்த்தர் அவனை மகா பலவானாக மாற்றி வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். தன்னுடைய பலவீனத்தை நினைச்சு புலம்புகிறவனாக எலிசா இல்ல, அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தரே என்னுடைய ரட்சிப்புன்னு பார்க்க பழகி இருந்தான் பாருங்க. அதுதான் விசேஷம். சிலர் பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. நான் ரொம்ப பலசாலி, நான் வந்து 10 வருஷம் நான் ஆப்ரேஷனே போனது கிடையாது தெரியுமா, நான் வந்து ஊசியே போட்டது கிடையாது தெரியுமா அப்படின்னு பலத்தை குறித்து என்ன செய்கிறவர்களும் உண்டு, மேன்மை பாராட்டுகிறவர்களும் உண்டு. நல்லது, கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா அது என்னது, ரொம்ப சந்தோஷம், தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா பலத்தை குறித்த மேன்மை பாராட்டுதல் இவனிடத்தில் இல்லை. அப்ப பலவீனத்தை குறித்து புலம்புனானா பிரதர் அப்படின்னு கேட்டா, பலவீனத்தை குறித்து புலம்பவும் இல்லை, இந்த ரெண்டையும் செய்யல. இந்த பலவீனத்தின் மத்தியில அவனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னா, தேவனே என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் பிரதர், நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, கர்த்தரை ரட்சகராய் பார்க்க பழகணும். சும்மா 24 மணி நேரமும் உங்களிடத்தில் இருக்கிற பலவீனத்தை நினச்சி ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, அப்படியெல்லாம் அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, முன்னாடி இருந்த மாதிரி ஊழியம் செய்ய முடியாது, அது இல்லை இது இல்லை. கர்த்தர் அதை உங்களிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்கல. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை இதுதான், நான் தான் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறேன், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 கொரிந்தியர் 12:9 தானே வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். பவுல்ட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பூரணமாய் விளங்கும். இது கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது இல்லையா? பொது மொழிபெயர்ப்புல இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கலாம். ஆண்டவர் எப்ப தன்னுடைய பலத்தை பூரணமா விளங்க பண்றாருன்னா, பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கலாம் இதே வசனத்தை. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். பொது மொழிபெயர்ப்புல, ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், வலுவின்மையில் தான். ஆண்டவரே என்னிடத்துல வலுவே இல்லையே, என்னிடத்துல பலனே இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல ஸ்ட்ரென்த்தே இல்லை,
வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாம வலுவே இல்லைன்னு சொல்லும் போதுதான் அவருடைய வல்லமை நிறைவாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறதா. அல்லேலூயா. நீங்க எப்ப ரொம்ப வீக்கா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, இதே வசனத்தை T40 எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். இதே வசனத்தை டிரான்ஸ்லேஷன் ஃபார் த டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்னொரு மொழிபெயர்ப்புல இதே வசனத்தை வாசிக்கலாம். But he said to me, அவர் என்னிடத்தில் சொன்னார், நோ அப்படிலாம் கிடையாது. இப்ப பவுல் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொல்றார், நோ அப்படிலாம் செய்ய மாட்டேன். I will not take this away from you. இந்த பலவீனத்தை உன்னை விட்டு நான் வெளியே எடுத்து போட மாட்டேன். Instead, அதுக்கு பதிலா I will kindly help you. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். And that will be all that you need. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னன்னா உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த பலவீனத்தின் மத்தியில நான் கொடுக்கிறேன். Because it is when ஏன் அப்படி நான் செய்ய போறேன்னா because it is when you are weak, நீ எப்ப வீக்கா ஃபீல் பண்றியோ that I can best work. அப்பதான் உனக்காக நான் பெஸ்டா வர்க் பண்ண போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க எப்ப மோஸ்ட் வீக்னு நீங்க சொல்றீங்களோ அப்பதான் கர்த்தர் சொல்லுவார், இல்ல நீ மோஸ்ட் வீக் தான், அது சரிதான், ஆனா இந்த தருணத்துல தான் நான் உனக்காக பெஸ்டான ஒர்க்கை நான் பண்ண போறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏதாச்சும் முடி. I can best work powerfully to help you. நான் உனக்கு வல்லமையா உனக்கு அப்படி செஞ்சு உதவி செய்வேன். அடுத்த வார்த்தை கவனிங்களே. So because of what the Lord said to me, I will very gladly boast about the things that make me seem weak. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னை எல்லாரும் பார்த்து இவன் இதுல பலவீனன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவன் இதுல பலவீனன். இவர் வந்துங்க அவர் சரீரத்தில் ரொம்ப கொஞ்சம் கால் கொஞ்சம் இதா இருக்குங்க, அவர் ரொம்ப வீக்கான பர்சனுங்க, கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் இதா இருக்குங்க, அல்லது அவருக்கு காது கொஞ்சம் இதாக இருக்குங்க, அல்லது சரீரத்தில் அவர் ரொம்ப சுகருங்க, அவரால்லாம் ரொம்ப பிஸ்கெல்லாம் இருக்க முடியாதுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட சாப்பிடாம என்ன செய்ய முடியாது, அவரால் இருக்க முடியாதுங்க. இதெல்லாம் என்னை மற்றவர்களுக்கு பலவீனமாக காட்டுதில்ல. அந்த காரியத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அந்த காரியத்துக்குள்ளேயே தான், வேற காரியத்தில் இல்லை, அதே அந்த பலவீனமா என்னை காண்பிக்கிற அதே காரியத்துக்குள்ளதான் கிறிஸ்துவின் வல்லமை நிறைவாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஃபாதர் அடிக்கடி என்னை குறித்து சொல்லுவாங்க, பார்வையே இல்லைனாலும் கண்ணே, இப்படியே சொல்லுவாங்க, கண்ணே இல்லைனாலும் அநேகருடைய கண்களை நீ திறக்கிற பாரு, அதுதான்டா கர்த்தருடைய வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுல பலவீனம்னு இருக்கோ, என்னால் வேதத்தை நல்லா படிக்க முடியும், அப்படிப்பட்ட பார்வை எனக்கு இருக்குங்கிறதுக்காக கர்த்தர் என்னைய பிடிக்கல, அவர் என்னை பிடிச்சதுனால தான் இதன் வெளிச்சங்கள் எனக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எதை மனுஷர்கள் பலவீனமா அவங்கள பார்க்கிறாங்களோ அதுக்கு உள்ள இருந்தே தன்னுடைய மகிமையை விளங்க பண்ண தேவன் வல்லமை இல்லை. ஒரு பிரதர், ஒரு நாளும் பலவீனம்னே பேசாதீங்க. பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுதலும் வேண்டாம், பலவீனத்தை குறித்த புலம்பலும் வேண்டாம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தேவரீரே என் ரட்சிப்பாயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த புரிதலும் இந்த இருதயமும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா பரலோகம் உங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். உங்களை கொண்டு தான் இந்த பூமியில காரியங்களை செய்யணும், உங்களை கொண்டு தான் பரலோகம் இந்த பூமியில மிகப்பெரிய விஷயங்களை செய்ய போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல வலதுகரத்தை உயர்த்தி நீங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு தடவை தேவனே என் ரட்சிப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி, மீண்டும் ஒரு விஷயம், நல்ல வலதுகரத்தை உயர்த்தி, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை, கடைசியா இன்னும் ஒரு விஷயம் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேற எதுவும் நமக்கு வேண்டாம், வேற எந்த பலமும் நமக்கு வேண்டாம். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எலிசாவை தேவன் எடுத்த காரணம் என்னன்னா, இவ்வளவு பலவீனம் இருக்கு சரீரத்தில், கடைசி வரைக்கும் அது போகலை. நமக்கு என்னன்னா, இந்த காரியத்தை அப்படியே என்ன செய்யறது, குடஞ்சு துருவி கேட்கறதுல எப்போதுமே மனுக்குலத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை? இது ஏன், இது எதனால, இது எதுக்கு, இந்த சம்பவம் ஏன் என் வாழ்க்கையில் நடந்துச்சு,
இந்த காரியம் ஏன் இப்படி இருக்கு, எலிசா வாழ்க்கையில் ஏன் இந்த வியாதி, இதை ஏன் 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 ஏன்னு கேட்குற அந்த சுவாபம் இருக்கு பாருங்க. காரியத்தை ஆராய்ந்து உள்ள போய் பார்க்குற சுவாபம் இது மனுக்குலத்துக்கு எப்போதுமே உண்டு. ஆனால் ஒரு நாளும் நீங்கள் கர்த்தர்ட்ட காரியத்தை விளங்க பண்ணுங்க. இது எனக்கு விளங்க மாட்டேங்குது ஏன்னு சொல்லுங்க. ஏன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மரணம் இருந்துச்சு, ஏன் என்னுடைய குடும்பத்தில் நான் ஒருத்தரை இழந்துட்டேனே, ஏன் என்னுடைய மகனை இழந்தேன், மகளை இழந்தேன், அல்லது மனைவியை, கணவரை, யாரோ ஒருத்தரை இழந்தனே, ஏன் அல்லது என்னுடைய வேலை போச்சே, ஏன் எனக்கு இந்த படிப்பு கிடைக்கலையே, ஏன் இந்த காரியம் என்ன, காரியத்தை விளங்க பண்ணுங்க. நிறைய ஜபங்கள் அப்படிதான் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் காரியத்தை விளங்க பண்ணுன்னு கேட்காதீங்க. அதை ஒரு நாள் அவர் விளங்க பண்ண போறதே கிடையாது. அதுக்கு பதில் சொல்லவே மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் காரியத்தை விளங்க பண்ணுகிறவர் அல்ல, அந்த காரியத்தில் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் காரியத்தை கேளுக்கு விளங்க செய்யுங்க. இது என்ன காரணம், ரீசன் என்ன, ரீசன் என்ன. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த ரீசன் எனக்கு தெரிஞ்சிட்டா நான் அமைதியாயிருவேன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அந்த ரீசனை சொன்னார்னா உங்க குழப்பம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதான் உண்மை, அதான் உண்மை. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை கர்த்தர் எடுத்திருந்துருக்கலாம். நீங்கள் இன்னும் இருதயத்தில் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது ஏன் இது ஏன் இது ஏன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அமைதியாயிருவேனே, கொஞ்சம் சாந்தமாயிருவேனே. ஒரு நாள் ஆக மாட்டீங்க. அவர் ஏன்னு சொன்னார்னா உங்கள் குழப்பம் என்ன செஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் அதிகரித்து இன்னும் ஒரு நாள் ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா. அதனால் கர்த்தர்ட்ட காரியத்தை மறைக்கிறது கர்த்தருக்கு என்னவா மேன்மை. காரியத்தை ஆராய்கிறது ராஜாக்களுக்கு மேன்மையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் காரியத்தை மறைப்பார். ஆனா முடிவில் அந்த காரியத்தில் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால இந்த எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனத்தை குறித்து ஏன் 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 அதெல்லாம் புலம்பல. ஆண்டவரை பார்த்து எந்நேரமும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, தேவனே என்னுடைய ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஆபேல் மேக்கொலா ஊரானான வாசிங்க பார்க்கலாம். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மேக்கொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரன் இல்லையா, சாப்பாத்தின் குமாரன். எபிரேய பாஷையில சாப்பாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜட்ஜ், நியாயாதிபதி அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த பேரை இஸ்ரவேலில் அதிகமாக யாருக்கும் வைக்க மாட்டாங்க. ஒன்று வேதத்திலே 1-2 பேர்களுக்கு தான் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல கமெண்ட்ரிஸ்லாம் வாசிச்சிங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாப்பாத் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஊருக்கு இந்த நாட்டாம மாதிரி இருக்கிறாங்கல்ல, பண்ணையார் போல, அந்த ஊருக்கே தலைவரா, செல்வாக்கு பெற்றவரா, நிறைய சொத்துகள் வைத்து கொண்டு ஜமீன் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொன்னால் எல்லாம் நடக்கும், அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களத்தான் இஸ்ரவேலில் சாப்பாத் அப்படின்னு சொல்கிறது அவங்கள தான் சொல்லுவாங்க. அவங்கள தான் சாப்பாத்துன்னு அழைப்பாங்க இல்லையா. இஸ்ரவேல் தேசத்தில் பல கிராமங்கள் இருந்தது, பல பட்டணங்கள் இருந்தது. அதில் இந்த ஆபேல் மேக்கொலா ஊருக்கு எலிசாவுடைய அப்பா தான் பண்ணையார் மாதிரி. பண்ணையார் மாதிரி சாதாரண குடும்பம் அல்ல. அவங்ககிட்ட இருந்த லேண்ட், அதுவும் ஆபேல் மேக்கொலா ஊர் யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கிறது. யோர்தான் அந்த நதிக்கரை ஆபேல் மேக்கொலா ஒட்டி தான் ஓடுகிறது. செழிப்பான ஒரு ஊர். சாப்பாத்துக்கு ஏராளமான, எலிசாவுடைய அப்பாவுக்கு ஏராளமான நிலக்கரைகள் உண்டு. 12 ஏர் ஊட்டி உழுதார். 12 ஏர்னா யோசிச்சு பாருங்க. 12 ஏர்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஏருக்கு 2 மாடு, 24 மாடு. அந்த காலங்களில் ஒரு ஏர் வச்சிருக்கிறதே பெருசு. 24 மாடு வச்சிருக்கிறார். நம்ம ஊர் இதுக்கு சொன்னோம்னா 12 ஏர் இல்லைன்னா 24 டிராக்டர் வச்சுருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி. ஒரு டிராக்டர் வச்சுருந்தாலே பெரிய விவசாயி. 24 மாடு வச்சுருந்தா, 24 டிராக்டர் வச்சுருந்தா அவர் எவ்வளோ பெரிய விவசாயியாக இருந்திருப்பார், எவ்வளோ லேண்ட் இருந்திருக்கும் ஏக்கர் கணக்கில். அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருக்கிறார் எலிசா. அந்த குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். ஆனால் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு வேலைக்காரிங்கெல்லாம் உண்டு. ஆனால் இந்த எலிசாவுடைய தகப்பன் இந்த எலிசாவை தான் கொண்டு போய் அந்த மற்ற வேலைக்காரனா ஊழும்படிக்கு இவனையும் பணித்திருக்கிறார். இவன் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு மேற்பார்வையாளரா ஒரு மேனேஜிங் டியூட்டி பார்த்தா போதும், சும்மா நின்று எல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தா போதும். ஆனால் இவனும் போய் அவன் அப்படித்தான் பொது மொழிப்பில் இருக்கு, தாமே ஓட்டி கொண்டிருந்தார். அவனே போய் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய சூழல். காரணம் என்னன்னா,
குடும்பம் வாரிசு என்கிற உரிமையை கொடுக்க மறுக்கிறது. இவனும் இந்த வீட்டில் ஒரு பிள்ளை தானே, எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவன் இருக்கட்டும், அல்லது என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையா இவனும் இருக்கட்டும்னு சொல்லி அந்த ஸ்தானத்தை முழுமையாய் கொடுக்கிறதற்கு மறுக்கிறது. அதான் அட்மாஸ்பியர். அதான் அட்மாஸ்பியர். யோசிச்சு பாருங்க, வேலைக்காரங்கெல்லாம் கலப்பை எடுத்துட்டு 12 பேர், அதாவது ஏறு எப்படி இருக்குன்னா பக்கத்தில் இருக்காது. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஏறு மாடு உழுதுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி அந்த சைடில் ஒரு ஏறு மாடு. அது இஸ்ரவேலில் அப்படி செய்ய மாட்டாங்க, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நிற்பாங்க, 1 by 1 நிற்பாங்க. 19 பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க பார்க்கலாம். பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்க 19வது அதிகாரம் 19வது வசனத்தை. பொது மொழிபெயர்ப்பில் ஒரு ஏர். எலியா அங்கிருந்து சென்று சாப்பாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. அவருக்கு முன்னே எத்தனை ஏர்கள் இருந்தனவா? 11 ஏர்கள் இருக்கிறது. பொதுவா என்ன செய்வாங்கன்னா, இந்த முதல் ஏர் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த கலப்பையை பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பலசாலிகளா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த கலப்பையை இவங்க என்ன செய்வாங்கன்னா குனிஞ்சு தரையா என்ன செய்யணும், ஆளை அமிழ்த்துவாங்க, அமுக்கி பிடிச்சிருப்பாங்க. அப்போதான் அந்த கலப்பையினுடைய கூர்மனை பூமிக்குள்ள ஆழமாக போகும். இவங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அவ்வளவு ஆழமாக உழும். அப்போ எவ்வளவு ஆழமாக உழுகிறாங்களோ அவ்வளவுக்கு விளைச்சல் என்ன செய்யும், நல்லா இருக்கும். அதனால இந்த முதல்ல நிற்கிறாங்க பாருங்க, அவங்கள ரொம்ப பலசாலிகளாக தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போதான் அவங்க நல்ல ப்ரெஷர் கொடுப்பாங்க, அந்த நிலத்தை ஆழமாய் உள்ள முடியும். அதுக்கு அடுத்து 2வது ஏரில் நிற்கிறார் பாருங்க, அவர் இன்னும் கொஞ்சம் பலத்திலே குறைந்தவராக இருப்பார் முன்னாடி இருக்கிறத விட. அதுக்கு அடுத்தவரே இன்னும் கொஞ்சம் பலத்திலே குறைவுள்ளவராக இருப்பார். வரிசையாக இப்படியே இருப்பாங்க. அவங்க நிற்கிற அந்த இடத்த வச்சே அவங்களுடைய பலத்தை என்ன பண்ணிடலாம், தீர்மானிச்சிடலாம். இப்போ எலிசா எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு? ஆக பலவீனர். அல்ல யோசிச்சு பாருங்க, பிறப்பிலிருந்தே ரொம்ப பலவீனமான மனுஷன், பலவீனத்தின் துக்கம் நிறைந்த மனுஷன். அவனை வேலை பார்க்க சொல்றதே தப்பு. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தைரியமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏன் இப்படியே வயலில் காலையிலேருந்து சும்மாவே நின்றுக்கிட்டே இருக்கிற? ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் இவர் யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஏன் சும்மாவே நின்றுட்டு இருக்கிற? போய் இந்த 12வது ஏரையாவது பிடிச்சி உழு, போ கடைசி போ, பின்னாடி போ. அவர் ஏர் கலப்பை தூக்கிட்டு அந்த 12 பேரையும் தாண்டி போகும்போது அவருடைய மனம் எப்படி இருக்கும்? 12 பேரும் எப்படி பார்த்துருப்பாங்க இல்லை? இந்த ஏர் கலப்பையை தூக்குறதுக்காக உனக்கு பலன் இருக்காயா? பார்த்துருப்பாங்களே இப்படி அவன் நடந்து போகும்போது. ஏன்னா நம்ம ஆட்கள் நிறையா பேச்சில் கொள்றாங்களோ இல்லையே, எதுலேயே கொண்டுருவாங்க, பார்வையில் அவங்க பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? முதல் ஆள் எப்படி பார்த்துருப்பான், ஸ்டைலாக நின்றுட்டு அவன் கலப்பையை எடுத்துகிட்டு 12வது இடத்துக்கு ரோவுக்கு போகும்போது எப்படி இருப்பான்? என்னப்பா நீ முதல்ல நெல்லு, நீ 2வது நெல்லு, 3வது நெல்லு, எலிசா போ, நீ இதையாவது பண்ணு, போ 12வது இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? 12 பேரும் வரிசையாக ஒவ்வொரு ஆளாக போய் வரிசையில் நிற்கும்போது யோசிச்சு பாருங்கள், கடைசி ரோவில் கடைசியாக போய் நிற்பான் பாருங்கள், எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஊழியத்தில், குடும்பத்தில் உங்களுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்க மறுத்து, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்குரிய அது உங்களால் முடியாது தான், பலவீனம் தான் இருக்குதான், உங்களுக்கு அந்த வேலை தெரியாது தான். ஆனால் அது தெரியலைங்கிறதையே எல்லாருக்கும் பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிற மாதிரி காரியங்களை செய்வாங்க. பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட அந்த தாளந்து இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், அதை திறமை இல்லைன்னு விட மாட்டாங்க. அதை மீண்டும் மீண்டும் சொல்லி குத்தி காட்டி அதை எல்லாரும் தெரியும்படியாக சொல்லி அதில் சிரித்து மகிழுகிற உலகம். பார்த்துருக்கீங்களா? எலிசாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் போய் 12வது ஏரை பூட்டிட்டு நிற்கிறான். உப்புக்கு சப்பானின்னு சொல்லுவாங்கல்ல, 12வது ஏரை பூட்டிட்டு நிற்கிறான். அதான் அவனுடைய ஒரிஜினல் அட்மாஸ்பியர். அதுதான். சரி, இதான் சூழல். இப்போ இஸ்ரவேலில் எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் காலம் முடிகிறது. இப்போ கர்த்தர் இஸ்ரவேலில் இருந்து அடுத்த தீர்க்கதரிசி, எலியாவுக்கு அடுத்த தீர்க்கதரிசியை தெரிவு செய்ய வேண்டும். இப்போ இஸ்ரவேலில் தேவன் தெரிந்து கொள்ளத்தக்க தகுதியுள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 7000 பேர் இருக்கிறாங்க. எலியா மாதிரி 7000 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பாகாலுக்கு முன்பாக முடங்காத முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாத வாய்களையும் உடைய எத்தனை ஆயிரம் பேரை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு? 7000 பேர். இப்ப செலக்ஷன் லிஸ்ட்ல எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறது? 7000 பேர் இருக்கிறாங்க செலக்ஷன் லிஸ்ட்ல. ஆனா
7,000 பேர் செலக்ஷன் லிஸ்ட்ல இருந்தா கூட அதுல எவ்வளவு பலவான்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவு ஞானவான்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவு பேர் பெற்றவர்கள் இருந்திருக்கலாம், அத்தனை பேர் இருந்திருந்தும் கூட அந்த 7,000 பேர்ல எவன் தேவனே ரட்சிப்புன்னு சொன்னானோ அவன் பின்னாடி தான் பரலோகம் திரும்பி வந்தது. அந்த எலிசா பின்னாடி தான் பரலோகம் வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எலிசா 1000-ல் ஒருவன் அல்ல, 7,000-ல் ஒருவன். 1000-ல் ஒருத்தன் இல்லை, எத்தனாயிரத்தில் ஒருத்தன்? நான் சொல்றேன் பிரதர், எதுவுமே வேண்டாம், படிப்பு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பணம் பதவி பட்டம் எதுவுமே இல்லை பிரதர். எது இருக்கோ இல்லையோ தேவனே என்னுடைய ரட்சிப்புங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க 7,000-ல் அல்ல, 70,000-ல் அல்ல, 7 லட்சத்தில் அல்ல, 7 கோடி பேர்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேர்ல ஒருத்தரா இருந்தாலும் பரலோகம் உங்க பின்னாடி தான் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவை ஒன்னே ஒண்ணுதான். எலிசா ஆபேல் மேக்கொலா ஊரான், பலவீனத்தின் துக்கம் நிறைந்தவன். இல்ல, அந்த வார்த்தை ரொம்ப அழகா ஆவியான் எழுதுறார். ஆபேல் மேக்கொலா ஊரான் ஆகிய அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன துக்கம் நிறைந்தவன் அர்த்தம்? என்ன நிறைந்தவன் அர்த்தம்? பலவீனம் நிறைந்தவன். அடுத்து சாப்பாத்தின் குமாரன், இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கிறான், ஆனா எந்த சப்போர்ட்டும் இல்லை. இது எதுவுமே இல்லைனாலும் சரி, ஆபேல் மேக்கொலா ஊரான் ஆகிய சாப்பாத்தின் குமாரன், என்னது பேர் என்ன? தேவனே ரட்சிப்புன்னு நினைச்சான் பாருங்க. அதனாலதான் கர்த்தரவனை அந்த உச்சத்துக்கு உயர்த்தி வைத்து அழகு பார்த்தான். ஹல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம், அதை வாசிச்சு முடிக்கலாம். 19 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய மொழி வேகமா வாசிங்க பார்க்கலாம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல கவனிங்க சகரியா 13:4. நல்ல கவனிங்க. இப்ப எலியா வருகிறார். அவர் மயிர் போர்வையை, தீர்க்கதரிசிகள் போர்த்தி கொள்ளுகிற மயிர் போர்வையை, அதை தான் சால்வைன்னு போட்டிருக்கு நம்ம பைபிள்ல. மயிர் போர்வையை போர்த்தி இருக்கிறார். அத்தனை பேருக்கும் தெரியும், மயிர் போர்வையை போர்த்தி இருந்தா அவர் தான் தீர்க்கதரிசிங்கிறது இஸ்ரவேல்ல வழக்கம். இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகள்லாம் அந்த மயிர் போர்வையை போர்த்தி கொள்வாங்க. இப்போ எலியா வயலுக்கு வருகிறார். நேரம் வந்த உடனே சாப்பாத்து ஓடுறாரு, அவங்க வீட்டாரெலாம் ஓடுறாங்க, முக்கியமான பிரதான வேலைக்காரர்கள்லாம் ஓடுறாங்க. எலியா வந்துட்டார்னு அவர் இவங்களெல்லாம் கண்டுக்கல, இவங்ககிட்டலாம் எதுவுமே பேசலை, எந்த கான்வர்சேஷனும் பண்ணலை. நேரம் வந்தவர் வரப்புலேருந்து டக்குன்னு வயலுக்குள்ளே இறங்கிட்டார். நேராக போனால் முதல்ல மகா பலசாலியாக ஒருத்தர் இருக்கிறான். அப்படியே உழைப்பில் பயங்கர பலசாலி, அவ்வளவு ஆரோக்கியம் உள்ள தேகமுடையவன், அப்படியே ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக நிற்கிறான். அவனையும் தாண்டுறாரு, அவனையும் கண்டுக்கல. அவன் வணக்கம் சொன்னா தலையாட்டிட்டு அவர் வாட்டு போறாரு. 2வது ஆள் வணக்கம் சொன்னா அவனுக்கு தலையாட்டிட்டு நேராக போறாரு. போனா கடைசி எத்தனாவது ஆள்கிட்ட போறாரு? மயிர் போர்வையை எடுத்துக்கொண்டு எத்தனாவது ஆள்கிட்ட போறாரு? 12வது ஆள்கிட்ட போறாரு. வாசிங்க 13:4 வாசிங்க. சகரியா 13:4. அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெக்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல். தீர்க்கதரிசிகள் போர்த்து கொள்கிற அந்த மயிர் போர்வையெல்லாம் இனிமே போத்திக்காதீங்கப்பா, நீங்க என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு தீர்க்கதரிசிகளை கண்டம் பண்றார். சரி, அந்த தீர்க்கதரிசிகள் போர்த்து கொண்டிருக்கிற மயிர் போர்வையோட எலியா நேர எலிசாட்ட போய் தன் சால்வைய, அந்த மயிர் போர்வைய எலிசாவின் மேல போட்டாராம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் இப்ப சால்வை எலிசாட்ட இருந்துச்சு, மயிர் போர்வை எலியாட்ட இருந்துச்சு. இதுவரைக்கும் எலியா மயிர் போர்வையை போர்த்தி இருந்தார். இப்ப அது யாருக்கு போர்த்தப்படுகிறதாக இருக்கிறது? எலிசாவுக்கு போர்த்தப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தீர்க்கதரிசியா இருந்தது யாரு? எலியா. இனிமே தீர்க்கதரிசியா இருக்க போறது யாரு? எலிசா. இப்ப எலியாவுக்கு வாரிசா யாரு நியமிக்கப்படுகிறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. சொந்த தகப்பன் வாரிசுங்கிற ஸ்தானத்தை கொடுக்க மறுத்தான். ஆனா கர்த்தர் இஸ்ரவேலுக்கே வாரிசா, எலியாவுக்கு வாரிசா அவனை நியமித்து வைத்தார். பாருங்க, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்க மறுக்கலாம் பிரதர், மறுக்கலாம் சிஸ்டர். ஆனா அந்த ஸ்தானத்தை பிரம்மாண்டமான விதமா, உலகமே பார்க்கிற விதமா அந்த ஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா?